சாபமா முதல் முறை பார்த்ததும் உருகுவது ஆழமா அலட்சியம் ஏனம்மா அவசியம் கூறம்மா சாதல் சுகம் தானம்மா உயிர் நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தேயுமே அதை காதலும் காலங்கள் கடந்தினும் உனக்கென மாற்றுமே நானாக நான் இல்லை ஏந்தான் தோணல தீ போல காயிறேன் ரொம்ப நாளா போகாத ஊரில்ல பார்க்காத ஆளில்ல ஆனாலும் உன்னைப் போல பொன்னே உன் தோளில் சாய்ந்திடத்தான் மண்ணில் பிறந்தேனே உனக்கெனவே வாழ்ந்திடத்தான் கையில் தவழ்ந்தேனே உந்தன் சொத்தும் நான் தானே என்னை ஆளும் பந்தம் நீதானே இன்னைக்கு present media friends, industry well wishers, producers, director, artists, technicians, audience எல்லாருக்குமே வணக்கம் and thank you so much உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் presents in association with Mali and Manvi movie makers, Cloud Studios, Silver Tree Studios, Concity, written and directed by Mr. Harish Dureraj. 25th சக்ஸஸ்ஃபுல் டே அண்ட் தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் இன்னைக்கு இருக்கோம். ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டலோட இன்னைக்கு இந்த அரங்க மதுர கைத்தட்டலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கான்சிட்டி ஒரு ஸ்ட்ராங்கான கதை, ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொடுக்குற சப்போர்ட், அன்பு, விசில், கிளாப்ஸ், ரிவ்யூஸ், சோஷியல் மீடியா அப்ரிசியேஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இங்கே எல்லோரும் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஒரு படத்தோட முகமாக இருந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ஃப்ரேம் அழகாக காட்டுற டிஓபி, எடிட்டர், கதையோட உலகத்துக்குள்ளே கொண்டு போன நம்மளோட மியூசிக் டைரக்டர் அண்ட் டீம், சவுண்ட், ஆர்ட், காஸ்டியூம், மேக்கப், டிஐ, பப்ளிசிட்டி, ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், செட்டில் ஆளாக கடைசி ஆளாக போகிற வரைக்கும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரோட 100% உழைப்பு தான் இன்றைக்கி கான்சிட்டியோட இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ இந்த படத்தோட அசோசியேட் ஆகிருக்கிற டெக்னீஷியன்ஸ் அப்புறம் ஆர்டிஸ்டையும் ஒருத்தரையும் நம்ம கூப்பிட்டுடலாம். முதல்ல கொரியோகிராஃபர் சந்தோஷ் மாஸ்டர் அவர்கள், வித் லவ், டூரிஸ்ட் ஃபேமிலி. இதை தொடர்ந்து இந்த கான்சிட்டியில் கொரியன் ஃபேமிலின்னு ஒரு சூப்பரான ஹிட் பாடலை கொடுத்து அதோட ஹுக் ஸ்டெப்பை சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆக்கி எல்லாரையும் ஆட வச்சு இன்னும் ஆட வச்சுட்டு இருக்க திரு சந்தோஷ் மாஸ்டர் அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஹரிஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஸோ படம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹரிஷ் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த விஷன் கண்டிப்பாக ரீச் ஆவார்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லா விஷயத்திலும் அவர் ஸ்டார்டிங் என்ன சொன்னாரோ எண்டு வரைக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஹரிஷ் ப்ரோ. அர்ஜுன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ்.
ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க. பயங்கர டைட் ஸ்கெடியூல் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருந்தும் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன சின்ன கேப்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ப்ரோ. வடிவுகிரசியம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஏஜ்லேயுமே நீங்கள் வந்து பயங்கர ஒன் மோர் எத்தனை தடவை கேட்டாலுமே நீங்கள் ரெடி போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஃபாக்ஸி ப்ரோக்கு நன்றி. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ எந்த விஷயம் சொன்னாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். அருள் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் எடிட் போகும்போது எத்தனை வருஷம் நாங்கள் பண்ணாலுமே அவர் சலிக்காமல் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நாங்கள் 2 பேரும் பண்ணி ஒரு வருஷன் முடிச்சு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹரிஷ் ப்ரோ வருவாப்பில் வந்து அவர் ஒரு வருஷன் பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ டோட்டல் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ண பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷான் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல சூப்பர் ஆல்பம் கொடுத்துருந்தீங்க படத்தில். நல்ல ஃபீல் குட். நிறைய ஒவ்வொரு சாங்குமே நிறைய வேரியேஷன்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். திரு அருள் மோசஸ் அவர்கள், இது இவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆனால் பேரலாக கான்சர்ட்டோட ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ 4 படம் சைன் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அதுக்கு. தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்த ஆடியன்ஸ் அண்ட் பிரசன்ட் மீடியா உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுறேன். வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பயங்கரமான ரீச் கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அண்ட் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் ஃபைனல் அவுட் எடுக்கிறப்போ எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் வந்தது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஹரிஷ் ப்ரோ. தேங்க்யூ. அடுத்ததா திரு டி உதயகுமார் அவர்கள், சவுண்ட் மிக்சிங். மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் கோ ப்ரொடியூசர்ஸ் திரு பிரபா பிரேம்குமார் அவர்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரிலீஸ் பை டெல்டா ஸ்டுடியோஸ் மிஸ்டர் KJ ஐயப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆல். படம் நல்லா பண்ணிச்சு, நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஹரிஷ் ப்ரோ, நான் அடுத்த படம் நல்ல படம் இந்த ஃபேமிலி மூவிஸ் மாதிரி பண்ணுங்க. நல்ல சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்ததா இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க அண்ட் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்க திரு கல்கி ராஜா அவர்களை அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கான் சிட்டி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் கதாபாத்திரம் கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். அப்புறம் அர்ஜுன்தர் சார், உங்களோட கைதி படத்துலேயும் நான் இருந்தேன், இப்போது கான் சிட்டியில் இருக்கேன். 2 சக்ஸஸ் படத்துலேயும் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் அம்மா வடகுரிச்சி அம்மா கூட நடித்ததில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பரத் சார், எங்களுக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பரத் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததா திரு ரகு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மார்க்கில் கரெக்டாக இருக்கானே. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 3 நாள் கொண்டாடினாலே அது சக்ஸஸ் மீட்டாக இருக்குது. ஆனால் 25 நாள் கொண்டாடினது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய சக்ஸஸாக கொண்டாடும். அதுக்கு இந்த டீம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீம்.
தொடர்ந்து வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கிற டீம், கொடுக்க போகிற டீம். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹாரிஸ் ப்ரோ வந்து ரியலி வந்து ஒரு கூலான ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் அர்ஜுன் ப்ரோ, அம்மா, யோகி பாபு அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஈவன் அகிலன் டூ, அவன் வந்து சொன்னான், நீங்கள் என் கனவுல வந்து என்னை துரத்திட்டு வரீங்க அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்கு அவன் கனவுல கூட என்னை வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் டெக்னீஷியன்ஸ் அருள் மோசஸ் சார், ஷான் ரோல்டன் ப்ரோ அண்ட் மோகன் ராஜா சார். அண்ட் இதில் எடிட்டிங் வந்து இவ்வளோ ஷார்ட்ஸ் வந்து எடிட்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. அண்ட் ஹாரிஸ் ப்ரோ வந்து அது பார்க்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் தான், 2 மணி நேரம் படம் தான். ஆனால் அவ்வளோ ஒரு 6 மணி நேரம் படத்துக்கு உண்டான ஃபுட்டேஜ் ஷார்ட்ஸ் அவர் எடுத்திருப்பார். எனக்கு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை வந்து ஒரு நாளில் இவ்வளோ சீன்ஸ் எடுப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது ஆக்சுவலாக. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக வந்து படத்தில் இருந்துச்சு. எல்லாம் சொன்னார், இல்லை லைக் ரமேஷ் திலக் ப்ரோலாம் ஒரு நாள் தான் நடித்தார் அப்படின்னு சொன்னார். ஆனால் படம் ஃபுல்லாக வர மாதிரி இருப்பார் அவர். ஸோ நைஸ் டீம். இந்த சக்ஸஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கு தொடரணும். நன்றி. த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் டூ. அடுத்ததா திரு ஆதித்யா கதிர் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹரீஷ் ப்ரோ கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். ஹரீஷ் ப்ரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே எனக்கு தெரியும், நான் சிரித்தாள் படத்தில். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அந்த ட்ராவலுக்கு அவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் ப்ரோ. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட். அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் ப்ரோ எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு வில்லனாக தான் அறிமுகமானீங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஹீரோவாக இன்னும் வேறு லெவல் நீங்கள் போவீங்க. அது உங்கள் நல்ல மனசுக்கு. ஏன்னா வந்து ஒரு போஸ்டரில் எல்லாருக்கும் வந்து இடம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், கான்செட்டிக்கு மேலே அர்ஜுன் தாஸ், அனபென், யோகி பாபு, வடிவு கர்சின் நடித்தவங்க எல்லாரோட பேருமே வரணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். தலைவராக இப்படி தான் வில்லனாக இருந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் வடிவு கரசி அம்மா, அம்மா இந்த படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்கம்மா, ஆனால் எல்லாருமே நீங்கள் தூக்கி சாப்பிட்டீங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலு. தேட்டரில் போய் சிரின்னு சிரித்தது எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 பேரை சிரிக்க வைக்கிறதே கஷ்டம். ஒரு தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கும்போது கேட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு வேலையாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பிஸியாகவே இருக்கணும் என்றைக்குமே. தேங்க்யூ மேம். அப்புறம் அந்த குட்டி பையன், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு பேர் தெரில எனக்கு. அகில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த கடைசியாக ஓடுவீங்கல்ல, அப்பா சொன்ன உடனே அந்த சீன் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஷியான் ரோல்டன் ஆனால் எல்லா படத்துலேயும் ஒரு சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கண்ணா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு ஏணியாக இருக்கீங்கண்ணே. ஒரு புது டைரக்டர்ஸ்க்கும் ஒரு புது ஹீரோஸ்க்கும் அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஏணியாக இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணோன்னு. அண்ணாச்சி அண்ணன், உங்கள் ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே பயமாக இருக்குண்ணே. நான் தான் வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன், என்னோட வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருந்தீங்கண்ணே. அப்புறம் சந்தோஷ் மாஸ்டர் ப்ரோ, நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதை விட எனக்கு வந்து இந்த ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் கார் எடுத்துகிட்டு வந்து அப்படி திருப்பினோன்னே தேட்டரில் விசில் சத்தியமாக எல்லாருக்கையும் வந்து விசில் அடித்தாங்க ப்ரோ. நானே அடித்தேன் 2 தேட்டரில் போய் பார்த்துட்டு. சூப்பராக பண்ணீங்க ரகு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து கல்கி ப்ரோ ஆனால் உங்கள் பாட்டு சூப்பராக இருந்தது. அதை விட இது எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரியே நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அழகாக பேசி அர்ஜுன் தாஸ் சாரே வெக்கப்பட வச்சிட்டிங்க. எந்த ரோல் கொடுத்தாலும் அதுக்கு 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரு இமான் அன்னார்ச்சி அண்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்கண்ணே. நிஜமாவா? இது இன்னைக்கு 3வது ஆள். டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் கண்ணாடியில் பார்த்தா என் மூஞ்சி எனக்கு அடையாளம் தெரில. ஆமாம், அது ஒரு படத்துக்கு தான், படத்துக்காக எடுத்தோம். அம்மா எப்படி இருக்கீங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கலாம்? ஆமாம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களே?
ரைட்டு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. 25வது நாள் நம்ம நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம அந்த ஆடியோ லாஞ்சில் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா இது எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஆமாம், எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில் உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ பிரதர், ஆமாம், நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் வேண்டாமா? ஏதாவது ஒன்று சொல்லினியா வேறு எங்கேயாவது போய் ஏதாவது வெடிச்சிடாம என்ன? ஆமாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிடுவோம். என்ன விட்டுருக்கேன். ஆமாம், இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். அடுத்ததா இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் சாருக்கு அப்புறமா ஒரு மாஸ் ஹீரோயிக் என்ட்ரி கொடுத்து அவரோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஒரு தேட்டர் மூமெண்ட்டாக மாறின திரு சதா அவர்களை அழைக்கிறோம். கான்சர்ட்டுக்கு அப்புறமா இவர் 4-5 படம் சைன் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அதுக்கு. ஸோ வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சது வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேட்டர் விசிட்ஸ்லாம் போயிருந்தோம் எல்லா ஊர்லேயும், சென்னையில், சேலம், மதுரை, திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கிற ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு அம்மாலாம் வந்து தலையில் கை வச்சு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு இது யாரும் பண்ணதில்லை. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாரும் இதெல்லாம் பண்ணதில்லை, வெளியாட்களாக. ஸோ ஒவ்வொருத்தரையும் வெளியில் போகும்போது ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆக்சுவலி ட்ரெய்லர் லான்ச்சில் பேசியிருந்ததை விட இப்போ எனக்கு பேச்சு வரல சொல்லப்போனால். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். 24 கிராப்ஸ்லேயும் நான் கூட நின்று, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஷூட்டிங் டேஸ்லேயும் எனக்கு ஷூட்டே இல்லைனாலும் நான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் நின்று பார்ப்பேன். இப்போ டிஓபினா அவங்க கூட பின்னாடி நின்று பார்ப்பேன், எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரேமில் எப்படி நிற்க சொல்கிறாங்க, எந்த லைட்டில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நின்று பார்ப்பேன். ஸோ மியூசிக் சார் கூட போய் உட்காந்து செஷனில் உட்காந்துருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் லைக் டப்பிங்கில் உட்காந்துருக்கேன், சவுண்ட் மிக்சிங்கில் உட்காந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ப்பேன், சரி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோட இதுவாக தெரில. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அடுத்த 2-3 வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ. ஸோ தேட்டரில் பார்க்கும்போது கதிர் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வடிவு கரிசி மேம், யோகி பாபு சார் தான் செம்ம ரெஸ்பான்ஸ். தேட்டரில் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக கை தட்டுறாங்க. அப்புறம் 2வது வந்து கதிர் ப்ரோக்குமே வந்து அந்த மேலே தூக்கிட்டு சுற்றுற சீன்லாம் வந்து செம்ம இது. அப்புறம் அகிலனுக்கு வந்து செம்ம கிளாப்ஸு, கரெக்டாக கால் எடுத்து வச்சு இப்படி ஓடும்போது தேட்டரே ஒரே கத்தல். நல்லா இருந்துச்சு அகிலன். ஸோ தேங்க்யூ. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வெதா போட்டது வந்து எனக்கு வந்து ஹரிஷ் துரைராஜ் தான். ஸோ அவருக்கு எப்பவுமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதா. அடுத்து இன்னும் நிறைய படங்களில் நாங்கள் உங்களை கண்டிப்பாக பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக இவங்க எல்லாரும் வந்து படம் ஆரம்பித்த நாள்லேருந்து தான் தெரியும். நானும் ஷூட்டிங்கில் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் இவங்க கூட இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வரப்போ ஒரு வந்து பிறந்ததுலேன்னு எனக்கு தெரியும். அகிலன் வாங்க.
நிறைய சொல்லி கொடுத்துலாம் கூப்பிட்டு. ஹாய், என் பேர் அகிலன். இந்த இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன் தாஸ் அங்கிள் எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததான் வந்து இவங்கள ஒருத்தராக கூப்பிட்றதா இல்லை 2 பேராக கூப்பிட்றதானே தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அந்த படம் கன்ஃபார்ம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லலாம். நல்லா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்காங்க லிரிசிஸ்ட் திரு மோகன்ராஜா அவர்கள். ஸோ இவரோட வார்த்தைகள் மூலம் உணர்வுகளை பேசும் திரு மோகன்ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவரோட காம்போ பார்ட் 2 வந்து அடுத்து வராரு மேலே. மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்குது ஷான் ரோல்டுன்னு என்னை தான் சொன்னீங்க. கரெக்டாக? கரெக்ட். அது நாங்கள் சொல்லணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இந்த காம்போ வந்தாலே ஹிட்டு தான். ஐயோ ரொம்ப நன்றி. கான் சிட்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றின பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க. அதோட பிரதிபலன் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் துரைராஜ் நண்பர், இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு இந்த கதையை பற்றி நல்லா தெரியும். ஹரிஷ், நீ நம்ம படத்தில் நம்ம பாட்டில் எழுதின மாதிரி தான், நீ ஒரு ஆலமர சைடு. கண்டிப்பாக நீ இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய ஆலமரமாக விருட்சமாக நீ பெரிய வருவ. கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு இது முதல் படி. இன்னும் நிறைய படிகள் இருக்குது, நீ நிறைய தாண்டி போகணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் 2 தத்துவ பாடல் என்னை எழுத வச்சுருக்காப்புல. அதுக்கு நான் வந்து எப்பயுமே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பாக அது லேட்டாக பிக்கப் ஆனாலும் கண்டிப்பாக என்றைக்குமே அது ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து கண்ணா ப்ரோ அப்படிங்கிறதுல அதில் 2 லைன் மட்டும் நான் சொல்கிறேன். வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழும் காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்த வரும் வாழும் காலம் உண்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வரி எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இதில் இன்னொரு மன்னிப்பு கேட்கணும். அதை நான் எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா ஃப்ராடு பயலே பாட்டு வந்து படத்தில் இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துட்டு டைம் இல்லைங்கிறனால வைக்காமல் போகலை. இது வந்து ஹரிஸ் நான் முன்னாடியே பிளான் பண்ணி அண்ணா இப்படி ஒரு பாட்டு பண்ணுறோம் ஆனால் படத்தில் வராது அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை பண்ணான். அதனால் இதில் நிறைய ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டுக்காக தான் நாங்கள் வந்தோம், இந்த பாட்டுக்காக தான் நான் வந்தோம் அப்படிங்கிறபோது எனக்கு வந்து வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஓரமாக அந்த ஒரு இது இருந்தது, ஆசை இருந்தது. அதுக்கு அந்த ரசிகர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ தூரம் பிடிச்சதுனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அர்ஜுன் சார், நான் அந்த பாட்டு மூலியமாகவும் சரி படத்து மூலியமாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி ரசிகைகள் இருக்காங்க. காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஜெமினி கணேசன் கமல் சாருக்கு அப்புறம் அப்படி நிறையா நீங்கள் படங்கள் இல்லை சார் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை. உங்களுடைய லைனப் எனக்கு தெரியும். இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள். உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இந்த ஃப்ராடு பையிலே பாட்டில் ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நிறைய இனி வர ஆல்பமும் நான் எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் என்னோட கடமை அதில் நான் பின்னாடி இருப்பேன். உங்களை அந்த ஒரு லவர் பாயாக மாற்றுற வேலையை நாங்களும் ஷானும் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்குது. அவரு மாறி இருக்கார். கரெக்ட். அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, நான் ஒரு உண்மையை சொல்லணும். என் பையனுக்கு வயசு 10. அவன் வந்து முதல் முறையாக படத்தை ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ரசித்த முதல் படம் கான் சிட்டி. சீரியஸ், அது உண்மை. அவன் எவ்வளோ தூரம் உள்ளே போனான் அப்படின்னா, நீங்கள் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவீங்க, அப்போல்லாம் நம்ம திருந்திட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவீங்க. என் பையன், பாட்டி நீ திருந்தவே மாட்ட அப்படின்னா அப்போதான் நான் நம்பினேன் அவன் உண்மையாலுமே உள்ள அருந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். அவனுக்கு இப்போ லாஸ்ட் வீக் நான் 2 நாள் லீவ் போட வச்சிட்டேன், இல்லைனா நீ கூப்பிட்டு வந்திருப்பேன். அவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஹரிஸ், நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், அர்ஜுன் சார் பயங்கர என்ஜாய் பண்ணான். எனக்கு அவனை ஏன்னா நான் எந்த படத்துக்கு கூட்டி போனாலும் ஃபோனை கையில் கொடுத்துருவோம். ஆனால் இந்த படத்துக்கு அவன் ஃபோனையே மறந்துட்டான். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
ஷான் ஐயா, அது வந்து எப்பயுமே சொல்லணும், அவரோட வேலை செய்யும் போது மட்டும் எப்படி அந்த வேலையை செய்யுது அப்படி கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த அக்கறை, அதே மாதிரி அவரும் இவரோட வரிக்கு நல்ல ஒரு டியூன் அமைஞ்சணுங்கிற அவருடைய எஃபோர்ட்டு எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் காம்போன்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் தொடரும். சதா, அப்புறம் வந்து கல்கி ப்ரோ, ஆதித்யா, ரகு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தோம். அகில், உன்னோட சீன் வந்து ஹரிஸ் முன்னாடியே சொன்னான், இது என்னடா இப்படி ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமான, என்ன தேட்டர் மொமெண்ட்னே அப்படின்னு சொன்னான். அது மாதிரியே நடந்தது. அவனோட நம்பிக்கை சூப்பர். அண்ணாச்சி அண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ணா. உங்களோட சின்ன சின்ன சீன், அந்த டயலாக் டெலிவரி சூப்பர். மாஸ்டர், என்னையும் ஆட வச்சிங்க, அந்த கொடுமை தான், அந்த கஷ்டம்தான் உங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்கோம். அருள் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து கண்டிப்பாக பவர் ஹவுஸ்லேருந்து நிறைய படங்கள் வரும், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவனோட விஷன் பெரிய விஷன். நான் அது பெருசாக வரணுங்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவரோட வார்த்தைகள் மூலம் உணர்வுகள் கொடுக்குறாரு. ஆனால் இசை மூலம் அந்த உணர்வுக்கு உயிர் கொடுக்கும் திரு ஷான் ரோல்டன் அவர்கள், உங்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார். தொடர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்து எல்லாரோட பிளேலிஸ்ட்ல மட்டும் இல்லை, எல்லாரோட மனசுலையும் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கீங்க. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வழக்கம் போல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமா வந்து கனவு உலகம்தான். வெளியிலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் இருக்கிறதில்ல, ஒரே மாதிரி திறமைகள் இருக்கிறதில்ல, ஒரே மாதிரியான உருவாக்கங்கள் இருக்கிறதில்ல. ஆனால் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சிறந்த கலைஞர்களாக எங்கேருந்து வேணால் ஒரு இளையராஜா எங்கேருந்து வேணால் வரலாம், எந்த ஒரு ஏரியாலேருந்தும் கூட ஒரு சிறந்த கலைஞன் வரலாம் அப்படிங்கிற அந்த கதவை திறக்கிற சாவியாக நீங்கள் தான் இருக்கீங்க என்றைக்குமே. ஸோ அதனால் ஹரிஷோட சார்பில், ஹரிஷோட பிரதராக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த நேரத்தில். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு. நான் அவ்வளோ எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்டு. நெவர்தலெஸ் ஹரிஷோட டெபியூ ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சக்ஸஸஸ் வரும். ஹரிஷ் ரொம்ப ஒரு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய இயக்குனர். அவருக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுதான் அவரோட அறிவு தான் அவருக்கு மைனஸுமே கூட. பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு, எதையுமே வந்து எப்படி உபயோகப்படுத்த முடியும், ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற நுவான்சஸ், குட்டி குட்டி மிஸ்யூஸான திங்ஸு. அதான் நான் முதல்ல ஹரிஷ் இந்த கதை சொல்லும் போதே கேட்டேன், ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிடலாம், ஒரு சின்ன மிட்டாயை கூட ஒரு பெரிய டப்பாவில் போட்டுடலாம், கதையே இவ்வளோ சொல்ல வேண்டி இருக்குது, இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே எப்படி பண்ண போகிறீங்கன்னு தான் அவ்வளோ கச்சிதமாக அவ்வளோ அழகாக அதை அந்த, ஏன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதும் போது எல்லா கேரக்டருமே மனசில் நிற்காது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு படத்தோட வெற்றியில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கிடச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற சின்ன கேரக்டர்லேருந்து ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்கிற எல்லாருக்குமே அந்த தேட்டரில் அப்ளாஸோ ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸோ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கான அறிகுறி அது. அது இப்போ ஒரு பேன் இண்டியன், பேன் வேர்ல்டு அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஹரிஷோட வெறும் ஆரம்பம் தான் இது, வார்ம் அப் தான். நான் நீங்கள் அப்போ தான் ஹரிஷ்ட சொன்னேன், வெறும் வார்ம் அப் தான் இது, சும்மா சாஃப்ட் படலிங்க. ஹரிஷோடைய மிகச்சிறந்த பெரிய படைப்புகள் ஃப்யூச்சரில் இன்னும் பெருசாக வரும்ன்ற அந்த சந்தோஷத்தை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹரிஷ் அந்த சக்ஸஸ். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அருள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு நம்மலாம் ஒரு டென்ஷன் இருந்தோம் நான் ஒர்க் அவங்களுக்கு. ஸோ ஒரு எடிட்டர் வந்து இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக கியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து சரியாக வருதா, கரெக்டாக இது பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து மியூசிக் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கியூ முடிகிறது ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நம்ம ரொம்ப கராராக பார்ப்போம். பட் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ வெரி சென்சிபிள் எடிட்டர். இண்டஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் சொன்னாலே எல்லாருமே வந்து ஓ அவர் தான் நாங்கள் கேட்கலான் இருக்கோம் எங்கள் படத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட. ஸோ நல்ல ஒரு குட்வில் இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஒர்க் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ கங்க்ராட்ஸ். சந்தோஷ் மாஸ்டர்,
முதல்ல வந்து எனக்கு வந்து அவரை பார்த்தபோது அவரை பார்த்து யாரும் பயப்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப நடுங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துட்டு. நான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ஆச்சாலை பாட்டுக்கு வந்து சும்மா நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி ரிஹர்சல் கூப்பிடுறாங்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் போடுங்க, சூப்பர் இருங்க அடுத்தது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இதோ வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போய் என்னாலே நம்ப முடியல. ஸ்க்ரீனில் வந்து நான் தான் டான்ஸ் ஆடி இருக்கேனான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணார். அதில் நான் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணலை, ஃபுல்லாகவே அவரோட எஃபர்ட்டு. ஸோ சந்தோஷ் மாஸ்டர் இஸ் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இந்த டான்ஸ் வேர்ல்டில். ஏன்னா சுத்தமாக ஒரு ஏர் ஆஃப் டேலண்ட் எதுவுமே கிடையாது, ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த சின்ன குழந்தைங்க ஆடி இருப்பாங்க, அது எல்லாருமே கமெண்ட்ஸில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டட். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் மாஸ்டர். கொரியன் சாங்குக்கும் மற்ற எல்லா படத்தில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நடித்த இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம். கதையில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் மற்ற ரோல்ஸில் இருக்க மாட்டாங்க. இப்போ முன்னாடி இருக்கிற படங்கள்லாம், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் படம் பார்த்தேன், ரியர் விண்டோன்னு ஒரு படம். ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் அதில் வந்து ப்ராட்டகனிஸ்டாக இருக்கலாம், நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெரிய அப்பாட்டகராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ நேரம் வரோங்கிறத விட அந்த வேலைக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸால் அந்த கேரக்டராக அவங்கள நம்ப முடியும். அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப ரசித்தேன் அவங்க பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி சதா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் இப்போ தான் ஹரிஷ்ட சொன்னேன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் ஹீரோவாக கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஐ எம் வெரி ஹாப்பி வித் யுவர் சக்ஸஸ். அண்ட் அர்ஜுன் ப்ரோ, நிறைய இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், என்னோட பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஒரு இதில் அவர் எப்பயுமே என்னென்னா, அர்ஜுன் தாஸ் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட ஓகே இது நல்லா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்குமே அந்த ரூல் தான். நீங்கள் வந்து மானிட்டர் பார்த்தீங்களா, சீன்ஸ் எதாவது பார்த்தீங்களா, இல்லை நான் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாரு. கேட்டால் இல்லை நானே வந்து ரொம்ப ஓவர் கிரிட்டிக்கல் பர்சன், எதுவாக இருந்தாலும் நான் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுவேணும் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்குது. பட் அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பார்க்குறேன். நம்ம எது பண்ணாலும் நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தோன்றது ரொம்ப நேச்சுரல். பட் நம்மளை கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை இது கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக இருக்குது, நம்ம இதை இன்னும் பெட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப சிறந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் காதல் மன்னன் அவர் சொன்னார், கமல் சாருக்குமே அந்த இது பட்டம் இருந்தது கொஞ்ச நாளைக்கு. முதல் படத்தில் வேற வில்லனாக வந்திருக்கீங்க. ஸோ டபுள் நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கலாம் பசங்களுக்கும் பிடிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடிகர் இன்னும் வரலையே. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவரோட க்ரோத்தை பார்த்து. அர்ஜுனை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் அமெரிக்கா போயிருந்தேன் ஒரு வாட்டி அந்தகாரம்ன்ற படத்துக்காக. அந்த படத்தில் பார்த்த அர்ஜுன் தாஸா இது அப்படின்ற அளவுக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த படத்தில் டோட்டலி கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. ஸோ அதுலேயும் நான் வேலை பண்ணேன் பிரதீப்போட. நான் சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிப்போம், ஒருத்தர் படத்தில் இன்னொருத்தர். ஸோ என்ஜாய்டு ஒர்க்கிங். ஃப்ரம் தட் இன்ஸ்டன்ட் ஐ நியூ ஏதோ உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அடுத்த வருஷம் கம்மிங் இயர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நாங்கள் சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெற்றியிலையுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று உங்ககிட்ட பேசுவோம். வடிவுக்கரசி அம்மா வந்து அவங்க இவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கன்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணல. ஏன்னா அவங்கள படங்களில் பார்த்து நம்ம வேற மாதிரி ஒரு லைட்டில் பார்த்தா இன்னுமே ஒரு குழந்தைத்தனத்தோட இப்போ கூட உள்ள வந்துட்டு எங்களோட ரொம்ப கலாட்டா பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சினிமாவில் இருந்துட்டு ஆந்தனி ஹாப்கின்ஸ்னு ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் வந்து நம்ம ஹேனிபல் எல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப சீரியஸான ஆக்டர், பெரிய அப்படியே டெக்ஸ்ட் புக் ஆக்டர்லாம் சொல்லுவாங்க. அவர் ஏதோ பயங்கர மென்டலாக ஒரு வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காரு இதில் ரீல்ஸ்லலாம் போய். ஸோ எவ்வளோ பெரிய கலைஞனா நம்ம ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய ஜெயிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் முகத்துலேயே தெரியும் போது எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வயசான மாதிரியே இல்லை. ஸோ அதனால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னோட குழந்தைங்க வந்து அவரோட பசங்க மோகன்ராஜன் சொன்ன மாதிரி தான் என்னோட பசங்க வந்து தரோலி என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம்னா கான்சிட்டி தான் அது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு காரணம்மா முக்கியமாக.
அண்டு யோகி பாபு, அனபென் எல்லாருக்குமே என்னுடைய பிறந்த பையன், குட்டி பையன் சொல்லவே வேணாம். தேட்டரில் திடீர்னு அதாவது பெரிய ஹீரோஸ் வந்து அப்படி ஷூவை காலை வச்சு அப்படி ஓடுறதுக்கு தான் நம்ம விசில் அடிச்சிருப்போம். சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் அந்த இடம் இருக்கணும் சினிமாலன்றது. மோகன்ராஜன் ஐயா, பெரிய நன்றி. நன்றி சொல்லி தள்ளி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் எழுதணும், அதனால் சும்மா இப்போ போட்டு வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து August 1947 படத்தில் வந்து மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அவர் ஒர்க்கை பற்றி சொன்னார். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப திரும்ப ஒருத்தரோட ஒர்க் பண்ணுமே அப்படின்னு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க கரெக்டாக அமையலை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க இது இருக்கும், நேச்சுரலாகவும் நடக்கணும். ஏன்னா நம்மளா போயிட்டு நம்ம ஒரு காம்பினேஷன் இன்னிலேருந்து உருவாக்குறோம் வாங்க அப்படின்னு ராகுகாலம் யமகண்டெல்லாம் பார்த்து ஆரம்பிக்க முடியாது. இயற்கையான ஒரு உறவு, எனக்கு இயற்கையாக அமைந்த ஒரு பந்தம் அவர். அதனால் வந்து அதாவது ஒரு ப்ரீவியஸ் பர்த்தோட கனெக்ஷனாக இருக்கலாமா என்னன்னு தெரில. எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவர் இருந்தாலே ஹாப்பியாக இருக்கும். அவரும் சந்தோஷ் மாஸ்டரும் சேமு. நீங்கள் வந்து உலகத்திலே டிப்ரெஸ்டாக இருந்தால் கூட இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் இருந்தால் இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணால் போதும். நம்பர் இங்கே சொல்ல மாட்டானா, பயங்கர தெரப்பியூட்டிக் பீப்புள். 2 பேருமே வந்து பேசினா அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஆத்மார்த்தமாக உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் வந்து இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப ரேர். ஸோ அதுக்கான அடக்கம், அதாவது மோகன்ராஜன் ஐயா என்னன்னா பாட்டு ஹிட் ஆயிடுச்சுனான்னு டென்ஷன் ஆயிரும் அவங்களுக்கு. ஐயோ இப்போ ரொம்ப ப்ரெஷராக இருக்குமே அப்படின்னு. ஸோ அப்போ கூட உட்காந்து தனியாக அதை கிறுக்கிட்டே இருப்பார். நாங்கள் படத்துக்காக பாட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து எப்பயுமே இந்த பாட்டு பண்ணலாம் அந்த பாட்டு பண்ணலாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆவார். அவர் வந்து இப்போ நான் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சும்மா பாருங்க அப்படின்ட்டு ஒரு தேடல் தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரிவர் போகும்போது என்ன வேணால் கலெக்ட் ஆகும். போகிற வழியில் செங்கல், கல், மண், இலை எதை ரிசீவ் பண்ணாலும் அது போய் எங்கேயாவது கடலில் தான் கலக்கணும். எதையுமே நிற்க முடியாது. சினிமா அப்படி தான் நிற்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு நினைப்போம், நாளைக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும். நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற விஷயத்த அடுத்த வருஷம் பண்ணால் அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி அடிப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு விதத்தில் இந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கும் வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கிறதுக்கும் சினிமா ஒரு அருமையான இடம். இதோட கிரேஸ்ஃபுல்லாக அதில் பயணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து இந்த படம் சொல்ல வர விஷயம் வந்து ஏமாற்றாதே ஏமாறாதே. இந்த படம் ஆரம்பித்த புள்ளியுமே அதுதான். அதாவது என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஹோப்ஸோட ஒரு ட்ரீம்ஸோட லிவ் பண்ணுறோம். எல்லாருக்குமே இருக்குல்ல, உலகம் என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே தப்பானவங்களாக இருக்கணும், இல்லை எல்லாருமே ரொம்ப சிறந்த மனிதர்களாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கை இந்த ஏரியாக்குள்ளேயே ஓடுது அப்படின்றத மையமாக வச்சு ஹரிஷ் வாழ்க்கையில் நடந்த சில பர்சனல் அனுபவங்களை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு. படித்தது நம்ம கேள்விப்படுறது. அதனால் இந்த படத்துக்கு அப்புறமாவது நம்ம யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கிட்டையும் ஏமாறாமல், ஏன்னா இப்போ ஏமாறக்கூடாதுன்றது ஒரு, அதாவது ஏமாந்தா அவமானம் வேறு, வீட்டில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், நான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அசிங்கம். பட் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஸ்டூப்பிடாக பண்ணால் அதை அட்மிட் பண்ணுறதுலையுமே தான் வந்து அந்த ஞானம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சிறந்த படம். நான் வந்து திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் வரும் ஒன்ஸ் மோர். இது பயங்கரமாக பெருசாக பூம் ஆகும். இதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து சொல்ல போகிறாங்க, இப்போ ஐயோ இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க இன்னும் 2 வாரத்தில். ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், குறிப்பாக என்னோட அசிஸ்டன்ட் சபரி பெரிய தியாகம் பண்ணான். அவன் சாப்பாடு, தூக்கம், அவன் பாத்ரூம் போன கூட நான் தான் சொல்லணும், டேய் பாத்ரூம் போனியாடா அப்படின்னு கேட்டான், ஆமாம்ல அப்படின்ட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ப்ரோக்ராமர்ஸ் இதில் ஒர்க் பண்ண லிஜோ, அகிலன் ஒரு பையன் ஒர்க் பண்ணான் புதுசாக. அதுக்கப்புறம் பிரவீன் ஒருத்தர். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இந்த படத்தை எவ்வளோ, எங்களோட பலத்தை எவ்வளோ இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ அதை ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதுக்கான உங்கள் பண்ணியும் நீங்களும் பண்ணிட்டீங்க பங்கையும். இந்த படத்தில் பாடினவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மியூசிக்கலாக ஹெல்ப் பண்ண லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்சுவலாக உதய் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எங்கள் டெலிவரி வந்து ரொம்ப நெக் டு நெக்காக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து எப்படி அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ ரொம்ப நுட்பமாக அவங்க அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்குமே எங்களோட நன்றி இந்த நேரத்தில். அண்ணாச்சி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சும்மா அங்கங்கே ஒரு 4 டைலாக் தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஹரிஷ் தொடர்ந்து இன்னும் பல பெரிய வெற்றி படங்களை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. சக்ஸஸ்ஃபுல்லான ஆல்பமை தொடர்ந்து அடுத்தடுத்து உங்கள் சாங்ஸை கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக இருக்கோம்.
அடுத்ததாக இந்த படத்தோட ஒரு மெயின் பில்லர் ஆஃப் சப்போர்ட், ஒரு ஸ்ட்ரென்த், திரு அர்ஜுன் தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் வருவாங்கன்னு ஷால் ரோடு சார் சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது சார். தேங்க்யூ. கொஞ்சம் பப்பிஷயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரீஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரீஷ். தேங்க்யூ சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில். ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பார்க்குறது இருக்கிறது எனக்கு பர்சனலாக அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை தான். அது எனக்கு பர்சனலி இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பார்க்கறதுல என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி அண்ணன் ஷோன் உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம்டா படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீங்களும் ஃபர்ஸ்ட் டே செட்டில் அப்பானை கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு. ஆஸ்லேகோ அம்மா என்ன தான் கூப்பிட்றான்ல. ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரீஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்டில் படத்தில் ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கூடும்போது அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ என்ன அப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. அதான் ஹரீஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரீஷோட கான்ஃபிடென்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது வந்து எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க படத்தில். அண்ட் இப்போ நிறைய டேட்டே இல்லைன்னு சொன்னான் ஹரீஷ். இதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. பட் தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி. இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்கு. பட் எஸ் தேங்க்யூ இங்கே வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன்ராஜ் அண்ணன் தேங்க்யூ. நீங்கள் பேசுனது ரொம்ப பப்பிஷயமாக இருந்தது. பட் தேங்க்யூ. இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் இருக்குது லைனப்பில். ஸோ கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மேடையில் வந்து பேசணும். ஷான் பிரதர், நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரில. பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐவ் மெட் இண்டஸ்ட்ரியில். அண்ட் யோர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னி. ஐ திங்க் ஹேட்ரிக் தாண்டி போயிட்டுருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி மேடையில் என் படத்தோட மீட்டில் சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசணுன்னு இருக்குது எனக்கு. யோகி பாபு சார் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. பட் ஹியூஜ் ஆனர் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு படம் செட்டில் இவ்வளோ சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக இமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எந்த சீனாக இருந்தாலும் அவர் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார். விடிவி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வடுகர் சிம்மா, நம்ம ரீசெண்டாக இந்த ப்ரமோஷன் டைமில் நான் தான் ஹரிஷ் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரே ஒரு ப்ரமோஷன் வந்து வடுகர் சிம்மாவோட போனோம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிரைவ் ஒன்றா போகணுன்னு சொல்லி. ஸோ அந்த செட்டில் அஃப்கோர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எனர்ஜியாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க, சின்ன குழந்தை மாதிரி. சரி ஓகே என்ன ஷார்ட், ஓகே ரெடி, அப்படியே சிங்கிள் டேக்கில் டெலிவர் பண்ணி போயிடுவாங்க.
பட் அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒன்றா பண்ணும்போது லைவ்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அவங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அந்த அப்ரிசியேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி யூனோ அவங்க ஃபேஸில் அந்த ஸ்மைல் பார்க்கறது வாஸ் ஜெனுவன்லி ஸோ ஹாப்பி ஃபார் யூமா. அண்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், நீங்கள் தான் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ ஸ்டோர் த ஆல் த லைம்லைட் ஃப்ரம் திஸ் மூவி உங்கள் பர்ஃபார்மன்ஸ்னால. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கம்மா. அண்ட் ஐ ஹோப் வி கெட் அ சான்ஸ் டு கொலாபரேட் ஸோ மச் மோர். அண்ட் அம்மா உங்கள்கிட்ட கேட்டதாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் நியூஸ் buddies ஆகிட்டீங்க. என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அம்மாவோட கால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting to be a part of this film. எனக்கு ஒரு ஹியூஜ் லேர்னிங் from you, and thank you. You've done a fabulous job. And Harish, first day சொன்ன மாதிரி a big thank you to you. என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்காக. பரத், உனக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன்டா ஃபார் ஆல் த ஒர்க். ஏன்னா இப்போ அடுத்த படத்தில் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் சே தேங்க்யூ. அண்ட் நம்ம ஐயப்பன் சார், முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் இப்படி நிறைய போஸ்டர் பார்த்தேன், பட் நான் அது ஆக்சுவலி ஷேர் பண்ணல. ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 700 ஸ்க்ரீன்ஸ் வேர்ல்டு வைட், பிக்கெஸ்ட் ரிலீஸ். எனக்கு ரொம்ப பப்பிஷேமாக இருந்தது ஷேர் பண்ணுறதுக்கு. பட் தேங்க்யூ சார், ஜெனுவன்லி. நீங்களும் பர்சனலாக நிறைய தியேட்டர் விசிட்ஸ் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் தியேட்டரில் உட்காந்து உங்களோட பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. லல்லு படி, கைதியிலேருந்து கம் ஃபார்வர்ட், கைதியிலேருந்து இந்த ஜேர்னி. தேங்க்யூ இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. தேங்க்யூ படி. பிக் தேங்க்யூ டு அஹிம்சா ஆல்சோ. வித்துர்ஸ் பிரதருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. அவரும் ஒரு ரொம்ப சூப்பர்பான ரிலீஸ் கொடுத்துருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வேர் இவ்வளோ வைட் ரிலீஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு, டு தி ஆடியன்ஸ், ஆல் த குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ். அதான் நீங்கள் சொன்னீங்களே பிளெஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது யூனோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்குது. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, ஜெனுவன்லி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் இட் ஒன்லி வாண்ட்ஸ் டு மேக் மீ ஒர்க் ஹார்டர் ஃபியூச்சர் மூவிஸில். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் நீங்கள் ஆஸ் ஆல்வேஸ் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். சார், பிஃபோர் யூ லீவ், ஆன் ஸ்க்ரீனை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் ஆஸ் வி ஆல்வேஸ் சே, யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட், வெரி கைண்ட், வெரி ஹம்பிள், வெரி டவுன் டு ஹர்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஆனால் த மேன், த வாய்ஸ், த பெர்ஃபார்மரை தாண்டி இப்போ த லவர் பாய் அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சேம் கொஸ்டின், ஆர் யூ அக்செப்டிங் எனி ப்ரொபோசல்ஸ் ரைட் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் அவங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரொபோசல்ஸ் அமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். வேற எந்த ப்ரொபோசலும் அக்செப்ட் பண்ணல. ஸோ எலிஜிபிள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமாம், அப்படியே. சார், ஹரிஷ் சார் வந்து இன்டெரக்டாக கேட்க சொன்னார். ஹரிஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். மேக்ஸ் டு மேக்ஸ் அடுத்து நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, அதுதான் கேட்பான் தவிர்த்து வேற இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில் சாப்பிட்டியா இல்லை தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சீன் எப்படி, நம்ம 23 hours ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்கள் தூங்கலாம், வேணாம் வாங்க ஷார்ட் பண்ணிடலாம் வாங்க. அதுதான் ஹரிஷ். இந்த மாதிரி கேள்விகளாம் கேட்கவே மாட்டான். இப்போவும் தேங்க்ஸ் வெளியே போகும்போது எந்த கேள்வியும், சார் 24th வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அப்படியே நம்ம இதை அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணலாம் ப்ரோ, அதான் மூடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் இல்லை ஹரிஷ் இது இப்படி பண்ண பார்த்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. அதுதான். ஸோ ஹரிஷ் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான்.
பட் ஐ திங்க் அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் மீடு கொடுத்து ஓடினதுனால we are there almost in 25th day and ஆமா Thanksgiving. இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. Full-ஆ எடுத்துட்டாரு ஹரிஷன். ஹரிஷன் பரத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி. ஃபுல்லா இப்படிதான் போனோம். ஷூட்டிங்லாம் முடிச்சேன். கொஞ்ச நேரம் தூங்கலாமா அந்த மாதிரி தான் ஹரிஷ் குடும்பமா சேர்ந்து அர்ஜுன் தாஸ் சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்லை பட் வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ திங்க் ஹரிஷ் ஐ திங்க் டே ஒன்லேருந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் தட் ஆடியன்ஸ்க்கு இது படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்போலேருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தி மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். இவங்க ப்ரெசன்ஸ் இந்த படத்தை வந்து 100% ஆக்கியிருக்கு. அடுத்து மேடம் இல்லை அவரை லாஸ்ட்டாக கூப்பிடலாம், அவர் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கு. ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக மேம். திரு வடிவுக்கரசி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்போவுமே யங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக சைல்டு பை ஹார்ட்டாக இருக்கிற ரொம்ப க்யூட்டான அது வடிவுக்கரசி அம்மா. அன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச்சே நீங்கள் இபியும் டிஓபியும் பேசி ட்ரெண்டாக்கி விட்டீங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும் போது இங்கே வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்த ஒரு யூடியூப்கார் சொல்கிறார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம்
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவுக்கரசி அம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ, நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். ஏதோ மறந்தா போல எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடிச்சார். நான் இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினத்தந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா, ஆஹா அப்போ வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரில, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி வந்து ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன். வீட்லேயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன். மாதம் மாதம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தராக நடிக்கிறது. இப்போது ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃப்பாகவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா கூட பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கிட்டாங்க எனக்கு. புரியுதா? நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போகிறது? எழுதுகிற வேலைக்கு போவா நான்? முடியாதுல்ல. அதனால் வேலை வாங்கிட்டாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லாம் நல்லா நடித்து கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே, ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுகிறாராங்கள்ட்டே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவேன். அது எப்படிங்க, அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார், ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நினச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க. அண்ணாச்சி, நீங்கள் போகிற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்கள் குழந்தைங்களோடவே இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காமல் நடிப்பேன்ல. போதும். இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க, அந்த ஈபி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம்
வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம் பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு. கமல் சார், சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களே லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு. எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் குளிச்சது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாகவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுகிறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்கள் தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பா இதை தொடர்ந்து அடுத்து நிறைய நல்ல படங்கள் லைனப்ல உங்களுக்கு வரும். வெல்கம் சார். ஒரு எஃபர்ட்லெஸ் பெர்ஃபார்மர், ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் இவரும் அதோட 100% எஃபர்ட் கொடுத்து படத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் சூப்பரா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க திரு VTV கணேஷ் அவர்கள். வெல்கம் சார். The stage is all yours. வந்த உடனே நம்ம மேடையில் ஏறி நீங்க பேசினாலே அது ட்ரெண்ட் தான், நீங்க பேசினாலே அது சென்சேஷன் தான் சார். இது ஐயோ, இது நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரே மார்க்குன்னா வந்துட போறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பு தப்பா போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்ன விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வதுறன்னு. இல்லை இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா, நீங்க பேசுனது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமா, இல்லை இல்லை என்னடானா இதுல என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு அது இருக்கிறானே. ஆமாம், இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன், ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துற. என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இல்லை, இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times
மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இதை ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழுந்தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது. கேட்கும்போது இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும்போது, அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேற என்ன தெளிவா, அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னுவே இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். 3 மணிலேருந்து நீங்கள் எப்போ பேசுவீங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம் சார். நீங்கள் வந்தாலே பயங்கரமாக சென்சேஷனலாக பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அடுத்தடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த படத்தோட மெயின் பில்லர், ஒரு தூண், த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு படம், ஒரு டெபியூ டைரக்டர் எடுத்த படம், அவரோட சொந்த ப்ரொடக்ஷன், ரிலீஸ் ஆகிறத தாண்டி 25 சக்ஸஸ்ஃபுல் டேஸ் ஓடி இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் இருக்கும் போது அவரோட Cloud9 மொமெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எல்லாருமே அதை ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட will invite director, producer and writer திரு ஹரிஷ் துரைராஜ் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு வெற்றி அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி இந்த சின்ன படங்களை, கண்டென்ட் உள்ள படங்களை நம்பி எடுத்தால் கண்டிப்பாக மக்கள், நீங்கள் ப்ரெஸ்ஸும் கொண்டு போய் இந்த படத்தை பாருங்கன்னு சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ப்ராப்பராக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற படங்கள் எல்லாமே 25 டேஸ்க்கு மேலே ஓடுறதில்ல.
ஏன்னா இன்னும் 4 நாள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடும் சரிங்களா. அது கொஞ்சம் ஜென்யூனாக 25th டே அன்னிமாரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருந்தீங்க, நல்லாவே பாராட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கோஸ் டு குணா ப்ரோ போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் விஜய் ப்ரோ சில்வர்டி ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் தான் இந்த படம். இந்த 2 பேர் எனக்கு த்ரூ அவுட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போது ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஆல்வேஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் 2 brothers அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுறேன். எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட், மகேஷ் ப்ரோ அவருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம்க்கு, அதுக்கப்புறம் மணிகண்டன் சார் பிடிஜி ஸ்டுடியோஸ் அவங்க, அதுக்கப்புறம் பென்னி, ஜெனி அண்ட் மை அங்கிள் ஆண்டி அண்ட் மை தம்பி அண்ணா எல்லாருக்குமே. அண்ட் கோ ப்ரொடியூசர்ஸ் மாலியன் மான்வி, சித்து ப்ரோ. அவர் தான் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் வந்தார், நரேஷன் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கதை கேளுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா காசை கொடுங்க, கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் முடித்து உங்களுக்கு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டேவே காசு அக்கௌண்ட்டில் போட்டார். ஸோ ரொம்ப நன்றி சித்து ப்ரோ, பெரிய ட்ரஸ்ட் வச்சுருந்தீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்புறம் பிரபா பிரேம்குமார் சாருக்கும், அப்புறம் என்னுடைய அனதர் கோ ப்ரொடியூசர் க்ளவுட் ஸ்டுடியோஸ் அருண் அண்ணாக்கு. அருண் அண்ணா இப்போ வரைக்கும் கூட அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார், தம்பி நீ இருக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்தார், டக்குன்னு நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு உள்ளே வந்தார், ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் தம்பி உன் படம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மை கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ கோ ப்ரொடியூசராக இருந்த விஜய் ப்ரோவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ், ராஜ் பிரதர் அண்ட் வித்தூஸ் பிரதர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஓவர்சீஸில் பெரிய ரிலீஸ் பண்ணியிருந்தார், 300 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு படத்தை, கண்டென்ட் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டில் அப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல படங்களை மட்டுமே, இப்போது ஐம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போட்டாலே ஓகே இட்ஸ் குவாலிட்டியான குட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கார். அவர் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டெல்டா ஸ்டுடியோஸ் ஐயப்பன் சார், அவர் படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அன்கண்டிஷ்னலான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காரு, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஒரு தேட்டராக போயிட்டு இங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த தேட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம். எதை பற்றியும் இன்னைக்கு இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிமோகிராஃபி, ஹீரோவுடைய மார்க்கெட்டு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுல படத்தை பார்த்துட்டு இந்த படம் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே உடனே உள்ளே வந்தார். ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஆள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சீஃப் டெக்னீஷியன்ஸ், இந்த படம் வந்து 55 days அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 95 கால் ஷீட்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். இவங்க தான் ரொம்ப நாள் என் கூடவே இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்ஷன் சந்தோஷ் மாஸ்டர் அண்ட் உதய் சார், மிக்சிங் உதய் சாருக்கு நான் ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 years ட்ராவலு. ஆனால் அவர்கிட்ட போய் நின்னேன், சார் நீங்கள் தான் சார் அப்படின்னோடனே ஏய் வாடா அப்படின்ட்டார், ஒன்றுமே கேட்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உதய் சார் அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைன் சச்சின் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் மேக்கப் அப்துல் அண்ணா ஒரு பெரிய ப்ராஸ்தட்டிக்ஸில் நிறைய வேலைகள் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜ்கமல் அண்ட் எடிட்டர் அருள் பிரதர். கிட்டத்தட்ட இந்த படம் அவ்வளோ நாள் போச்சு, நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் டில் ரிலீஸ், லாஸ்ட் டே ஃபைனல் செக் மிக்சரை கூட உட்காந்து என் கூட இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆல்ரெடி இப்போ 4-5 படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி, அதை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், அவர் வந்து ஃபாக்ஸுடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப பெரிய படத்துக்கான உழைப்பை போட்டிருக்காரு. ஆல்ரெடி தெலுங்குல பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது தமிழில் பெரிய படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. ரொம்ப நன்றி.
அண்ட் லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் அண்ணன். லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் அண்ணன் வந்து எப்படின்னா அவர் ஒரு பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்ணன் தான். என்னன்னா இன்னைக்கு ஒருத்தர் பற்றி ரொம்ப அக்கறையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து எனக்கு மோகன்ராஜன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரம் ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போ வரைக்கும் காலையில் கூட காலை அடிப்பார், என்னடா போயிட்டு இருக்கு இங்கே சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சில பேரை மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து எனக்கு மோகன்ராஜன் என் கூட இருந்தது ரொம்ப நன்றி. இந்த படத்தில் அவர் எழுதின வரிகள் வந்து கிட்டத்தட்ட 7 பாட்டு, அதில் வந்து எல்லா பாட்டுமே நல்லா சூப்பராக ரிசீவ் ஆகிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அவர் சொன்ன ஏமாற்றாதே ஏமாறாதே, அதுக்கப்புறம் அந்த வெற்றி பெற்ற மனிதர்கள், அது என்னென்னா புத்தியுள்ள மனிதர்களுக்கு இந்த வெர்ஷன் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற விஷயத்த ரிப்ளை கொடுக்குற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ஷாண்டோடன் சார் உங்களுக்கு எவ்வளவு தேங்க் பண்ணாலும் பத்தவே பத்தாது சார். நீங்கள் எனக்கு இந்த படத்துக்காக எனக்காக நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா இந்த படத்தோடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா சாண்டோடன் சார் தான். இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெபுட் டைரக்டருக்காக நீங்கள் அவர் சாண்டோடன் சார் வந்தாலே படங்கள் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் மோகன்ராஜ் அண்ணாவும் இவங்க 2 பேர் காம்போ. எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எப்படின்னா பயங்கரமான பாசிட்டிவான ஏதாவது ஒரு விஷயத்த போய் அவர்கிட்ட போய் என்ன வேணால் பேசலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட. ஸோ இப்போ வரைக்கும் கூட ரொம்ப கேர் எடுத்து ஒருத்தரை பற்றி ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும். அவர் வந்து அதுக்குள்ளே எந்த விதமான பாலிடிக்ஸும் இருக்காது. ரொம்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவர் எப்படின்னா ஒரு கண்டென்ட்காக ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஆள். நீங்கள் வந்து படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து எனக்கு எவ்வளோ காசு வந்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அது ரொம்ப நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கொடுத்துருக்க படங்கள் எனக்கு நீங்கள் பண்ண ஒர்க்கு எல்லாமே இருக்கும். தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். அதுக்கப்புறம் கம்மிங் டு சப்போர்ட்டிங் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா லல்லு ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அவரும் எப்போவுமே என் கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் கல்கி ராஜா ப்ரோடைய எல்லா காமெடிக்கும் சிரித்தாங்க தேட்டரில், அதுவும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ரகு பிரதர் நான் கூப்பிட்ட உடனே எனக்காக வந்து அவர் இருந்து பாட்டாக இருந்ததுக்கு தொடர்ந்து அதை பற்றி கொண்டு போய் வேர்ட் ஆஃப் மவுத், இந்த படம் இன்றைக்கி இங்கே இருக்குன்னா அது காரணமே வேர்ட் ஆஃப் மவுத்து தான். ஏன்னா ஸ்மால் ஃபிலிம்ஸ் நீங்கள் பெரிய ஸ்டார் உள்ள படங்கள் சீக்கிரமாக டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. இந்த படங்களுக்கான சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய கஷ்டம். அதுக்கு எனக்கு இதில் இருக்கிற எல்லா கேஸ்டிங் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதில் ரகு பிரதர்லேருந்து தீபா மேம்லேருந்து பரத்வாஜ் ரங்கன் சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராதா ரவி சார் நேற்று கூட பேசினார், அவர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரமேஷ் திலக்கண்ணா, அப்புறம் மதன் சார், ஈமன் அண்ணாச்சி சார் அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே சொன்னாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் பில்லோட தான் போகணுன்ற, அதுக்குள்ளே ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி இல்லாமல் ஜாலியாக நம்ம சொல்லியிருப்போம் அதில் ஒரு பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத. ஸோ அதை தேட்டரில் போனப்போ ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் பில்லோட தான் நான் வரணும் எங்கே போனானோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் டு விடிவி கணேஷ் சார். சார் விடிவி கணேஷ் சார் வந்து என்னுடைய ஃபேவரட். இந்த படம் நான் எழுதும் போதே எப்படின்னா கங்காதரன் ரோலை எழுதும் போதே விடிவி சார் மைண்டில் வச்சு தான் எழுதினேன். அவர்கிட்ட நான் வந்து அப்ரோச் பண்ண போகும்போது அவர் பிகினிங்கில் வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி மேனேஜர் மூலியமாலாம் போகும்போது இல்லைன்னாரு. ஆனால் நான் வந்து இல்லவே இல்லை சார், நான் பார்த்தே ஆகணும், நேரில் ஒரு எனக்கு மீட்டிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போனேன். அவர் என்னை மீட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே சொல்லிட்டாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வந்து விடிவி சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப். என்ன கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து எங்களை கொண்டு போய் கரை சேர்த்துருப்பார் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள்
வரோம், நான் நடிக்கிறோம், போகிறோம் அப்படிங்கிறத மீறி ஃபஸ்ட்டு நாள் புக் மை ஷோவில் ட்ரெண்டிங் ஆன உடனே முதல் மெசேஜ் எனக்கு விடிவி சார் தான் அனுப்பிச்சார். ட்ரெண்டிங் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இப்போ கூட இருக்குது, ஹாப்பி ஃபார் யூ ஹரிஷ். எனக்கு இந்த இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. தொடர்ந்து கால் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ப்ளஸ் எனக்கு ப்ரமோஷனுக்கு நான் எப்போ கால் அடித்தானோ உடனே ஹரிஷ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா அவரோட இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, தெலுங்குலேருந்து பெரிய பெரிய இல்லை அவர். ஆனால் என்னென்னா சின்ன படங்களை பயங்கரமாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எனக்காக இந்த படத்துக்காக கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த படத்துலேயும் உங்களுக்கு த்ரோட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். சரிங்களா? அதுக்கப்புறம் வடிகரிசி அம்மாவுக்கு கண்டிப்பாக எல்லா படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்கம்மா. சரிங்களாம்மா? ஏதோ ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக இருப்பீங்க, பெருசாகவும் இருப்பீங்க, சின்னதாக இருப்பீங்க, அதெல்லாம் தெரில, ஆனால் கண்டிப்பாக இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், வடிகரிசி அம்மாக்கான ஒரு படம். ஏன்னா அவங்க இப்போ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க வேலை கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் மேலே நடிச்சிருக்காங்க அவங்க. 60+ இயர்ஸ் இருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்ககிட்ட வேலை கேட்குறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் பண்ணிட்டு சேச்சுரேட் ஆகிடுவோம், போர் அடிச்சிடும். என்னடா 4 படம் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் 1000 படம் மேலே நடிச்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, இன்னும் நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லக்கூடியது தான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்னாங்க ஒரு மறுஜென்மம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் விஷயமாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னும் போது அன்றைக்கி நான் அவங்கள போய் மீட் பண்ணும் போதும் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இல்லைப்பா நான் வந்து ரொம்ப அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு அன்றைக்கே அழுக வந்துருச்சு. நான் வந்து செத்தாலும் ஷூட்டிங்லேயே செத்துடணும் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. உண்மையாக சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இது இவங்க இப்படி ஒரு சினிமாவை இவ்வளோ பேஷனேட்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 60+ இயர்ஸ் இதை கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க இன்றைக்கும் வாய்ப்பை கேட்குறாங்கன்றது இருக்கு இல்லையா? ஐயோ, அது வந்து தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் இந்த படத்தில் எங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இந்த படம் முடியும் போது நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக உங்களை தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்ட்டு. இந்த படம் முடிஞ்சோடனே எல்லாருமே வடிகரிசி அம்மாவை தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. அப்புறம் அனபென் மேம், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ அனபென் மேம் கதையை கேட்ட உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் என்னன்றது ரொம்பவே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா பேக்ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும், ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே நிறைய பேர் கூட இருக்கவங்கள நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னாலும், இல்லை நான் வந்து என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் பிளே தான் பண்ணணும், இதுதான் இந்த கேரக்டரை மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மித்ரா ரோல் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலிமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனபென் மேம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்னாரு. ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட். செகண்ட் ஹாஃப் அவரை வச்சு தான் கொண்டு போயிருப்பேன். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசி அம்மாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணுன்னு நினச்சாங்க, அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை
அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. விடி சார், யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன்தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதி சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன்தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன்தாஸ் சார். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வழக்கம் போல் விட்டுருவோம், ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமை வழக்கமாக விட்டுருவோம். நானும் அதே இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் வந்தேன். அன்றைக்கும் ரொம்ப குவிக்காக பல்லெல்லாம் அடிச்சிட்டாங்கன்றதுனால விட்டுட்டேன், என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ ப்ளீஸ் சீஃப் கோஆர்டினேட்டர் சந்தோஷ் வாங்க, அரவிந்த் வாங்க, சீஃப் அசோசியேட் விஜய் ப்ரோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்துருங்க, எல்லாம் சீக்கிரம். ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது. மோகன், சங்கேஷ், சஞ்சீவ், ஸ்ரீராம், யுபாஷ், பரத். டைரக்ஷன் டீம் எனக்கு முக்கியமாக மெயினாக இந்த டைரக்ஷன் டீம் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதை உங்கள் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய உழைப்பு போட்டிருக்கு, ஒரு சின்ன படம் தான். ஸோ எல்லோரும் வந்துட்டிங்களா? ஒரே ஒரு ஃபோட்டோ வித் மை டைரக்ஷன் டீம். ஹரிஷ் சார் இன்னைக்கு கான்செப்ட் மாதிரி ஒரு சூப்பரான சக்ஸஸ் படம் கொடுத்த மாதிரி இருக்கிற எல்லா ஏடிஸும் அசோசியேட்ஸும் கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுக்க போறீங்க. அண்ட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். சிரிங்க எல்லாரும். அண்ட் அப்புறம் இந்த சின்ன படம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போது ப்ரொடியூசராகவும் இந்த படம் பண்ண வேண்டிய நிலமை இருந்துச்சு, தள்ளப்பட்டேன். அப்போது இந்த படம் நடக்கும்போது பூஜை போட்டோம். ஜூலை மாதம், இதே மாதம் தான், போன வருஷம் போடும் பொழுது என் பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு நிறைய விஷ் பண்ணாங்க, நிறைய வெல் விஷஸ், மென்டாஸ் எல்லாருமே. ஆனால் ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என் மேலே இருக்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க சொன்னாங்க என்னென்னா, இந்த படம் மூலயமா இந்த படத்துலேருந்து உன்னால் ஒரு 4 crores கூட உன்னால் ரெக்கவரி பண்ண முடியாது ஹரிஷ். முடிஞ்சால் இந்த படத்துலேருந்து எப்படியாவது அதை ரெக்கவரி பண்ணி வெளியில் வந்துரு, நிறைய சின்ன படங்கள் வருது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரிவ்யூ போட்டோம் சத்தியமில். அப்புறம் ப்ரிவ்யூ நடந்துச்சு. ப்ரிவ்யூவில் எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே ப்ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி படம் எடுத்துட்ட, ஓகே, தேட்டரில் வந்து 10 டிக்கெட்டு புக் பண்ணாதான் ஷோ கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டை நம்பி, இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 times அதிகமாகவே இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமையாகவும் நான் இங்கே இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக ஆடியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இதுக்குன்னு நான் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டார் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ பெரிய
பெரிய பேனரும் கிடையாது, சரிங்களா? ஸோ தனியாக வரும் பொழுது அவங்க என்ன ரிசப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்பினனோ அந்த ரிசப்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதை விட அதிகமாகவே கொடுத்தாங்க. நான் டபுள் மடங்கு எதிர்பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 மடங்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் ரொம்ப ஜென்யூனாக 25வது நாள் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துணுன்னு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோடய பேஷனுக்காக என்னை ட்ரஸ்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ திவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல். ஒன்ஸ் அகெயின் எல்லாரும் வந்ததுக்கு, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டீமுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி பரத் ரேராஜ் இபிக்கு ரொம்ப நன்றி. டே வாடா. அப்புறம் மேனேஜர் டீம் அவங்க மட்டும் வந்துருங்க. அப்படியே ஜெய்சூர்யா, நாகராஜன் சார் இருக்காரா? வரல. விஷ்ணு. ஸோ இதுதான் மொத்தமே பவர் ஹவுஸ். இதுதான் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் டீமே இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. மொத்தமே இந்த சார் உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மொத்த டீமும் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ Can we request the entire Yes. cast and crew of Entire cast and Concity crew வந்துருங்க. to join us on stage?